நல்லவர்கள் எத்தனையோ தீமைகளை செய்ததால் இந்த நாடு நாசமாகவில்லை. நல்லவர்கள் கள்ள மௌனம் சாதிப்பதாலும் இந்த நாடு நாசமாகிறது. பாபர் மசூதி இடிப்பிலிருந்து திருப்பரங்குன்ற விவகாரம் வர, முருக பக்தர்கள் மாநாடு, சோகால்டு மாநாடு நடத்தினாங்களே, சங்கிகள் மாநாடு வர, மக்களை மதவெறியால் பிளந்து இந்த நாட்டையே நாசமாக்குகிற ஒரு மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சனாதனத்தை தான் எதிர்க்கிறோம் ஒழிய இந்து மதத்தை அல்ல. காரணம், மக்களுக்கு மத உரிமை உண்டு. ஆனா சனாதனம் என்பது இந்து மதத்துக்குள்ளே புகுந்து கொண்டு ஆதிக்க விளையாட்டு நடத்துகிறது, சாதியத்தை நிலைநிறுத்த பார்க்கிறது, பெண்ணடிமைத்தனத்தை நிலைநிறுத்த பார்க்கிறது. இந்த கூறுகளைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே ஒழிய ஒட்டுமொத்தமான இந்து மதத்தை அல்ல. அதை இப்போதைய தற்காலத்திய வேலையும் அல்ல. இங்கே சனாதனம் பெரு முதலாளித்துவத்துடன் கைகோர்த்து வருகிறது. சனாதனிகளுக்கும் அதானிகள் அம்பானிகளுக்கும் இடையிலான அந்த கள்ள உறவு அல்ல, நேரடி உறவு. ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் தேர் திருவிழா பார்த்தா 300 பேர் 400 பேருக்கு காயம், ஒரே நெருக்கடி நெரிசல். பிறகு உள்ள வருது செய்தி, தேர் வந்துகிட்டே இருந்துச்சான், டபக்க நிப்பாட்டாங்க. அதனால நெரிசல். ஏன் நிப்பாட்டினான்? அதானி இன்னும் வரலையா, அவர் வந்து இழுத்தா தான் தேர் வரும்ட்டாங்க. இப்ப கூட யாரும் கலைக்காகவே யாரும் பேசுறது இல்ல. ஜெயமோகன் கூட அப்படி பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அது வேற பாயிண்ட்ல பேசுறாரு. தமிழ்ல நாவலே வரலன்னு அப்படி ஒரு போடு போட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்பு. ஏன் என்ன விஷயம்னா, அவர் எழுதுறது மட்டும்தான் நாவல்னு எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக. நம்ம ஆளுங்க பல பேர் எப்படி இருக்காங்கன்னா, இந்த மாதிரி தத்துவத்துக்குள்ள எல்லாம் போறது இல்ல, கலை இலக்கிய கோட்பா. ஆனா வம்பு தும்பு இல்லாத கவிதையா எழுதுறது. அது ஒரு ஒற்றை எறும்பு, ஆனாலும் வரிசையில் செல்கிறது. கவிதை. நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தேன், ஒற்றை எறும்பு எப்படா வரிசையில போகும்? அதுதாயா புதுமை. ஆனால் இந்த உலகம் இருக்கே, இது ஒரு கவிதையை மக்கள்கிட்ட கொண்டு வரீங்களே, அவங்களுக்கு இது மூலமா என்ன சொல்றீங்க? வாழ்ந்து என்ன ஆக போகிறது? செத்து தொலைவோம். செத்து என்ன ஆக போகிறது? வாழ்ந்து தொலைப்போம். வாழ்க்கையை பற்றி இந்த பார்வை எப்படி சரியானதாக இருக்க முடியும் என்கிற கேள்வியை எழுப்பினால் அவன்தான் முற்போக்கு கலை இலக்கிய விமர்சகன். தாமுய காசா கருத்துலகில் என்கிற தலைப்பிலே நான் பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் ஒரு தன்னுணர்வை நான் வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் மதுரை அந்த தமுக்க மைதானத்துடைய அந்த அரங்கிலே, அப்போ எனக்கு வயது 24 தான், ஓடி ஆடி வேலை பார்த்த அந்த அனுபவம், அதே நேரத்திலே தலைவர்களுடைய அன்பான அரவணைப்போடு மேடை ஏறிய அந்த அனுபவம் தருகிற அந்த நிகழ்ச்சி, அந்த எண்ணம் என்னை சுற்றி வளைத்திருக்கிறது. அநேகமாக இங்கே இருக்கக்கூடிய தோழர் எஸ்ஏபிக்கும் தோழர் செந்தில்நாதனுக்கும் அதே எண்ணம் அதே உணர்வு தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த மாநாட்டுக்கு வந்த வேறு சில தோழர்கள் இங்கே இருக்கக்கூடும். அவர்களுக்கும் அத்தகைய உணர்ச்சி வயப்பட்ட நிலை இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னை பொறுத்தவரை 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதே நாளில் அதே தாமுய காசா மேடையிலே நிற்கிற அந்த பாக்கியத்தை தந்த இயற்கைக்கும் எனது அன்பான இணையருக்கும் முதற்கண் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன, இயற்கை இல்லாட்டி என் இணையர் இல்லாட்டி 50 வருஷம் நான் இருந்திருக்க மாட்டேன். ஆகவே அவர்களையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். அதே போல தான் அன்று இருந்த முன்னோடிகளும் நினைத்து பார்ப்பார்கள் என்று நீங்கள் நிச்சயம் நம்பலாம். கருத்துலகில் தாமுய காசா என்றால் எனக்கு முதலில் ஏற்பட்ட எண்ணம், தாமுயேசா அந்த பெயரிலே அன்றைக்கு துவங்கிய பொழுது கருத்துலகமே இல்லாமல் இருந்துச்சு. இருந்தது பூரா இருட்டு உலகம், எமர்ஜென்சி உலகம், எங்க கருத்துலகம்? ஆனா பாருங்க, இருட்டு உலகத்திலே பிறந்து விடியலுக்காக கீதம் பாடிய இயக்கம் தாமுயேசா. சிறையிலே பிறந்து விடுதலைக்காக பண்ணிசைத்த இயக்கம் தாமுயேசா. அன்றைய பெயரை சொல்றேன். ஒரு வகையில் எப்படி கெடுதல் நன்மையாகும்? எமர்ஜென்சியா போட்ட அவசர நிலை ஆட்சியா, பேச்சுரிமை இல்லையா, எழுத்துரிமை இல்லையா, மொத்தத்தில் கருத்துரிமை இல்லவே இல்லையா? ஆனாலும் நாங்கள் பேசுவோம், பாடுவோம், ஆடுவோம், எழுதுவோம், கருத்துரைப்போம் என்று நாங்கள் கிளம்பினோம். அன்றைய காலகட்டத்திலே இருந்தவர்கள் எனக்கு எத்தகைய ஆவேசம் அன்றைக்கு எங்கள் நெஞ்சிலே இருந்தது.
கணவனை இழந்ததினாலே கண்ணகி சீற்றம் நியாயம், ஆடையை இழந்ததினாலே திரௌபதியினுடைய சபதம் நியாயம், அனைத்தையும் இழந்ததாலே எங்களுடைய ஆவேசம் நியாயம் நியாயம் நியாயம். கணிகை செல்வன் கவியரங்கத்தில் அப்படி கொந்தளிப்போட பாடுவார். எனக்கு இன்னும் அந்த காட்சி அப்படியே மனசில் இருக்கு. அவருடைய உருவத்துக்கு அவருடைய குரலுக்கும் சம்பந்தம் இருக்காது, நம்முடைய செந்திலை போல. நீங்கள் செந்தில்நாதருடைய குரல் கேட்டுட்டு அவரை பார்த்தா அப்புறம் எப்படி இருக்கோ அப்படிதான் அநேகமாக தனிகையும். ஆனால் அவர் மேடை ஏறி கவியரங்கத்திலே கவிதை வாசித்தார். அப்படியே நம்முடைய உள்ளமெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கும். அது ஒன்று சில்லிட்டு போகாது, மாறாக ரத்தம் கொதிக்கும். அத்தகைய மகத்தான கவி பாடிகளை அன்றைக்கே தந்த இயக்கம் நம்முடைய தாமுயே காசா. அதுவும் இங்கே கூட சொன்னாங்க, அருமையான முறையில் தமிழ் சொன்னார் தோழர் சங்கரையா. மிக கச்சிதமான அந்த வழிகாட்டுதலை தந்தார். படைப்பை பார், படைப்பாளியை பார்க்காதே. ஒருவேளை படைப்பாளி காலமான பிறகு நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு வரலாம். ஆனால் உயிரோடு இருக்கும்போது படைப்பை பார், படைப்பாளியை பார்க்காதே. நாங்கள் படைப்புகளை பார்த்து பாராட்டி இருக்கிறோம், ஜெயகாந்தனையும் கண்ணதாசனையும், பல படைப்புகளை. ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் இந்த அவசர நிலை ஆட்சியை ஆதரித்தார்கள். ஆக தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கவிஞர், தமிழ்நாட்டினுடைய சிறுகதை மன்னன், அவர்கள் அவசர நிலையை ஆதரித்தார்கள் என்கிற காரணத்தினால் நாங்கள் ஆதரிக்கவில்லை, தாமியசா ஆதரிக்கவில்லை. சொல்ல போனால் அவங்களுக்கும் சேர்த்து நாம் அவசர நிலையை எதிர்த்து அவங்களுக்காகவும் எழுத்துரிமையை பெற்று தந்தோம். 2 ஆண்டுகளிலேயே அந்த காட்சி முடிந்தது. ஆகவே நம்மை பொறுத்தவரை கருத்துலகில் என்றால் முதலில் கருத்துலகம் வேண்டும், கருத்துரிமை வேண்டும். எழுத்தாளனை பொறுத்தவரையிலே எழுத்து உரிமை வேண்டும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நம்முடைய அமைப்பு அற்புதமான பேச்சாளர்களை உருவாக்கியது. இப்போ எழுத்தாளர் சங்கம் பேச்சுரிமையை பற்றி, எழுத்துரிமை தானே எனக்கு தெரிஞ்சு இது அருமையான எழுத்தாளர்களை தந்தது மட்டுமல்ல, சில நேரங்களில் பிற இயக்கங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். அது ஒரு பக்கம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போவும் எண்ணி பார்த்தா தமிழ்நாட்டில் பிரபலமான எழுத்தாளர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொப்புள் கொடி உறவு என்னவா இருக்கும்னா அந்த காலத்து தாமியசாவா இருக்கும், கலைஞரவா இருக்கும். ஆகவே எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை, கலை உரிமை, இவற்றுக்காக முதலில் குரல் கொடுப்பதே நம்முடைய கருத்துலகின் வேலையாக இருந்தது. பிறகு கருத்து என வரும் பொழுது நம்முடைய அமைப்பினுடைய பெயரே சிக்கலாயிடுச்சு. ஐயா, எழுத்தாளன் தானே, கலைஞன் தானே, அதில் என்ன முற்போக்கு? உங்கள் அமைப்புக்கு ஏன் பெயர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்று வைத்தீர்கள்? பிறகு ஏன் அதோடு கலைஞர்கள் என்பது பிற்காலத்தில் இயல்பான ஒரு வளர் நிலையாக சேர்த்து கொள்ளப்பட்டது. ஆனால் முற்போக்கு எழுத்தாளர், பிற்போக்கு எழுத்தாளர்னு இருக்கியா? முற்போக்கு எழுத்தாளர், பிற்போக்கு எழுத்தாளர் என்ன இருக்கு? ஏன் புறம்போக்கு எழுத்தாளர் கூட உண்டு. அந்த காலத்தில் நாங்கள் அப்படியே தான் பேசணும். என்னங்க, ஏன்னா அந்த காலத்தில் இந்த ஆபாச எழுத்துக்கள் சொல்லி ஒரு 2-3 பேர் எழுதுனாங்க. ஒரு வார பத்திரிகையில் பெரிய கூத்து நடந்துச்சு. 2 ஆபாச எழுத்தாளர்கள் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. நீ எழுதுற ஆபாச எழுத்து நல்லதா, சூப்பரா இருக்கா, நான் எழுதுறது நல்லதா இருக்கான்னு ஒரு பெரிய விவாதம்லாம் ஓடிச்சு. இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் சொன்னோம், எழுத்திலே முற்போக்கு, பிற்போக்கு, புறம்போக்கு உண்டு. நாங்கள் முற்போக்குக்காக நிற்கிறோம். ஒண்ணுமில்லை, ரொம்ப எளிமையான விஷயம். ஐயா, உன்னை படிக்கிறோம், ரசிக்கிறோம், உன்னை பார்க்கிறோம், ரசிக்கிறோம். ஆனால் உங்களை அறியாமலேயே வாசகர்களோ ரசிகர்களோ உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஏதேனும் ஒரு செய்தி போயிருக்கும் அல்லவா? அந்த செய்தி நல்லதா கெட்டதா, அவ்வளவுதான். நாங்கள் அகலமான நாங்கள் கால் வச்சிருக்கோம். முற்போக்கு என்றால் நீங்கள் தயவு செய்து ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு அந்த காலத்தில் இருந்தே தோழர் என்எஸும் கேஎம்மும் எங்களுக்கு காட்டிய அந்த வழிகாட்டல். முற்போக்கு என்பதை தயவு செய்து சுருக்கி வைத்துக் கொள்ளாதே. அது அகலமானது, வாழ்வை போன்றே அகலமானது.
வாழ்வுக்கு அதை முன்னெடுத்து செல்வதற்கு முன்னேற்றப்படுத்துவதற்கு ஒரு அடி உதவுமே. ஆனால் ஒரு எழுத்து, ஒரு கலை, அது முற்போக்கு எழுத்து, முற்போக்கு கலை. செந்தில்நாதன் ரொம்ப அழகாக அதை போற போக்குலேயே சொல்லிட்டாரு. ஒவ்வொரு விஷயமா எடுத்துட்டு வந்து, ஐயா அவங்க அப்படி எழுதுனாங்க, ஆனா நம்மால் எப்படி எழுதுனாப்புல, அப்ப அப்படி எழுதுனது பிற்போக்கு, இப்படி எழுதுனது முற்போக்கு. இன்னும் வேடிக்கை என்னன்னா, அவர் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, எடுத்துக்கொண்ட கருப்பொருள் ஒன்று, பாடுபொருள் ஒன்றுதான், ஆனால் அதை சொல்லுகிற விதம். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், ஐயா ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாங்கிறத வச்சு ஒன்னே ஒன்று பாரு, அவன் ஏழைகளின் பால் அவனுடைய பார்வை என்னவா இருக்குன்னு பாரு. ஏழைகளை அலட்சியமாக ஏளனமாக பார்க்கிறவன் நல்ல மனிதனாக இருக்கவே மாட்டான். அவன் எப்படி நல்ல எழுத்தாளனா இருப்பான்? அவன் எப்படி நல்ல கலைஞனா இருப்பான்? அவன் நமக்குள் ஓடுகிற, உள்ளே நுழைகிற அந்த செய்தி எத்தகையது, அதை வைத்து தான் ஒரு படைப்பு முற்போக்கா பிற்போக்கா. படைப்பாளி இருக்கட்டும், அவங்க அவருடைய காலத்துக்கு பிறகு கூட அவனை பற்றி மதிப்பீடு செய்வோம். அவனை எழுதிய இந்த குறிப்பிட்ட படைப்பு முற்போக்கா பிற்போக்கா, அவ்வளவுதான். அதனாலதான் இன்றைக்கு 50 ஆண்டு காலமாக சொன்னது போல சேதாரமும் இல்லாமல் செய்கூலியும் இல்லாமல் இந்த ஏக்கம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கு. அதே போல அன்னைக்கு எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க எங்களுடைய ஒரு வாக்கியத்தை, கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே அப்படின்னு அவங்க எல்லாம் முழங்குவோம். இப்போ எது தரப்புல சில பேருக்கு கிண்டலா, கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே என்னன்னு புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி சொல்றீங்க, பிறகு என்ன கலை இலக்கியம் எல்லாம் மிருகங்களுக்கா என்று கிண்டலாக பேசினாங்க. நாம் என்ன அர்த்தத்திலே சொல்லுகிறோம், ஏன் சொல்ல வேண்டி வந்துச்சு? கலை இலக்கியம் யாவும் மன்னனுக்கே என இருந்த காலம் ஒன்று உண்டு. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் பாடுனானா இல்லையா? ரொம்ப அற்புதமான எத்தனையோ விஷயங்களை பாடியிருக்கிறான் தங்க புலவன். நான் மறுக்கவில்லை, நான் ரசித்து ருசித்து எழுதி இருக்கிறேன். ஆனால் அதிலே அன்றைக்கு இன்றைய சிந்தனை வந்துருச்சு, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், மக்கள் உயிர்த்து அல்ல. அன்றைய சூழலில் மன்னன் தான் எல்லாம், அவன் நல்லா இருந்தா உலகம் நல்லா இருக்கும். ஆகவே இந்த தலைவனை நம்பிய ஒரு சமுதாயத்திலே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், இதை நாங்கள் ஏற்கவில்லை. மக்கள் உயிர்த்தே மலர்தலை உலகம், ஆகவே படைப்புலகமும் என்னை நன்கு இறைவன் செய்தனன் தன்னை நன்கு தமிழ் செய்யுமாறே. இறைவனை எவ்வளவு பக்கா சுயநலவாதி ஆக்கிவிட்டாங்க. என்னை நன்கு இறைவன் செய்த, என்ன அருமையா இந்த இறைவன் படைச்சா எதுக்குன்னா அவனை பத்தி பாடுறது, கடவுளை பற்றி பாடுவதற்காக கடவுள் இவரை படைச்சாராம். அவ்வளவு சுயநலவாதி கடவுள் என்று நான் சொல்லல, அந்த கவிஞன் சொல்லி இருக்கிறார். ஆகவே கலை இலக்கியம் யாவும் அரசனுக்கே என்றார்கள், பிறகு கலை இலக்கியம் யாவும் ஆண்டவனுக்கே என்றார்கள். ஆகவே நாங்கள் சொன்னோம் கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே. இதை கிண்டலும் கேலியும் செய்தார்கள். ஆனால் இந்த கேலி கிண்டல்லாம் எடுபடாது என்கிற காரணத்தினால் பிறகு நாசுக்காக அது உலகளாவிய ஒரு பார்வை, கலை கலைக்காகவே, ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். இது ஒன்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமானதல்ல, நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலகளாவிய ஒரு போக்கு என்பது வந்தது, கலை கலைக்காகவே, அதனுடைய நீட்சி இலக்கியம் இலக்கியத்திற்காகவே. இப்போ நான் உங்களை திருப்பி கேட்டேன், கலை இலக்கியம் யாவும் மக்களுக்குன்னா கேள்வி பண்ணீங்களே, கலை கலைக்காகவேன்னு சொன்னா அது அபத்தமா தெரியலையா? கலை கலைக்காகவே நீ எழுதி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க, ஏன் வெளியிடுற? இலக்கிய இலக்கியத்திற்காகவேன்னா அதுல எழுதி அப்படியே வச்சுக்க வேண்டியதானே, ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கிற? ஆக எந்த ஒரு படைப்பும் அது நிச்சயமாக அந்த தனி மனித படைப்பாளியினுடைய உள்ளம், அவனுடைய கோட்பாடு, அவனுடைய கற்பனை திறம் சார்ந்தது என்பதிலே எங்களுக்கு அட்டி இல்லை, ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீங்கள் அதை மக்களிடம் கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அது எத்தகைய எழுத்து, அது எத்தகைய கலை என்கிற கேள்வியை எழுப்புகிற உரிமை உண்டா இல்லையா பிறருக்கு? அதெல்லாம் எழுப்பக்கூடாது என்றெல்லாம் சொன்னவர்கள் உண்டு. இது விதவிதமான வடிவங்கள்லாம் எடுத்துச்சு. அதை என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கலை கலைக்காகவே என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்னா, ஐயா கலை இலக்கியத்தில் வடிவம் முக்கியம், நேர்த்தி முக்கியமையா? உண்மை. கலை இலக்கியம் என்றாலே
உள்ளடக்கம் உருவம் என்று இரண்டும் சேர்ந்தது என்பதுதான் நாங்கள் ஆதிகாலம் தொட்டு இப்ப காலத்தின் குரல் என்கிற நூலை நான் தமிழ்ச்செல்வன் எழுதியிருக்கோம், தயவு செய்து வாங்கி படித்து பாருங்கள். 1975 இந்த அமைப்பு உருவான காலத்திலேயே இந்த பார்வை உண்டு, அதனுடைய குறிக்கோள்ல உண்டு, கொள்கை அறிக்கையில உண்டு. ரெண்டும் பிரிக்க முடியாது. இப்போ நான் ஒரு உரையாற்றுறதுக்கும் ஒரு கதை எழுதுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்ப அதுல ஒரு உள்ளடக்கம் மட்டும் பார்த்தா அது எப்படி இலக்கியமாகும்? ஆகவே அந்த உள்ளடக்கமும் உருவ அழகும் பிரிக்க முடியாதது. இலக்கியம் என்றாலே அலங்காரம், கலை என்றாலே அருமையான ஜோடனை. இதெல்லாம் எப்படி கலை இலக்கியமாக்க முடியும்? ஆனால் அந்த அலங்காரமும் ஜோடனையும் பிணத்துக்கு செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். அது உயிர்ப்புள்ள ஒரு நல்ல சிந்தனைக்கு செய்யப்பட்டதாக இருக்கணும். இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னோம். நல்ல வேலைக்கு எனக்கு முன்பு தமிழ்ச்செல்வம் பேசும்போது அது பூரா அது மாதிரியான உதாரணங்கள் சொல்லிட்டு இருப்பேன். நேரங்கள் உதாரணங்களுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அதனுடைய சாரத்தை நான் சொல்லுகிறேன். இருக்கிற கொஞ்ச நேரத்தில் மிக தெளிவான பார்வை இருந்துச்சு. ஒரு மாநாட்டில் தோழர் சங்கரையா பேசினார். ஏன்னா இந்த அலங்காரம் அழகு இதெல்லாம் முற்போக்காளர்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு பல வகையான வடிவங்கள் இருப்பது தெரியாது, வடிவ நேர்த்தியினுடைய முக்கியத்துவம் இவர்களுக்கு புரியாது என்று சகட்டு மேனிக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அந்த காலத்தில் வரும். இதையா மனசில் வச்சுக்கிட்டு அந்த தலைவர் தாமுய காசாவுடைய மாநாட்டில் பேசினார். அவர் என்ன ஆரம்பிச்சார்னா, 1917 நவம்பரில் ரஷ்யாவிலே மகத்தான சோவியத் புரட்சி வெற்றி பெற்றது. அப்பொழுது எதிர்ப்புரட்சியாளர்கள் தானிய வயல்களை எல்லாம் எரித்து விட்டு ஓடிவிட்டார்கள். ஒரு உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. 1917 இருந்து 1920 வரைக்கும் இந்த வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். இந்த காலத்தில் பாருங்க, அங்க ரஷ்ய நாட்டில் இருந்த ஜெர்மன் தூதரகம், அப்கோர்ஸ் சர்வதேச அரசியல் பல பின்னணி, அதில் அந்த தூதரக அதிகாரிகள் லெனினுடைய அரசுக்கு ஒரு தகவல் சொல்றாங்க. இப்படி தானியங்களை பூரா அவங்க எரிச்சிட்டு போயிட்டாங்க உங்க எதிராளிகள் பார்க்குறோம், மக்கள் ரொட்டி இல்லாமல் அவதிப்படுறாங்க, ஜெர்மன் நாடு உங்களுக்கு ரொட்டி தர தயாராக இருக்குன்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை ஒரு அதிகாரிகள் கொண்டாந்து லெனின்ட்ட சொல்றாங்க. சொல்லும்போது ஆனால் அவங்க ரொம்ப கோபத்தோட சொல்றாங்க. என்னன்னா, பாருங்க இந்த ஜெர்மன்காரங்க ரொட்டி தரேன்னு சொல்லிவிட்டு ரொட்டி வாங்க வரும்போது ஈவினிங் ஷூட்டில் வர சொல்றாங்க. நம்ம பாட்டாளி வர்க்க அரசை இப்பதான் உருவாக்கியிருக்கோம், இவன் சொல்ற மாதிரி ஈவினிங் ஷூட்டில் ஏன் போகணும், அவன் ரொட்டியும் வேணாம் ஒன்றும் வேணாம். இவர் லெனின்ட்ட சொல்லும் போது லெனின் பூராத்தையும் கேட்டுக்கிட்டு, மக்கள் பட்டினியோடு இருக்காங்க, எதிராளி இப்படி பண்ணிட்டான், எதிர்ப்புரட்சியாளர்கள் இப்படி பண்ணிட்டான், அவன் ஈவினிங் ஷூட் தாண்டி போட்டு வர சொன்னான், நீ வேணா பாவாடை கூட கட்டிட்டு போ, ஆனால் ரொட்டி வேணும். இதுதான் பாட்டாளி மக்கள் தலைவன் என்பது. அவர்தான், லெனின் தான் மெய்யான புரட்சி தலைவர். ஏகப்பட்ட புரட்சி தலைவர்களை தமிழ்நாட்டில் பார்த்துட்டா, தலைவர்கள் தலைவிகள், அப்புறம் புரட்சியை விட்டுட்டு எழுச்சி தமிழர்கள் தலைவர்கள் நிறைய பார்த்தாச்சு. அது இன்னொரு நாட்டுக்காரன் ஏதோ ஒரு கோணத்திலே இருந்து ரொட்டி தரேன்னு சொல்லும்போது ஈவினிங் ஷூட் போட்டுட்டு வான்னு ஒரு கண்டிஷன் வச்சா அது ஒரு பெரிய பிரச்சனையா? அவன் சொல்றபடி போ, பாவாடை கட்டிட்டு வான்னா கூட கட்டிட்டு போ. இந்த காட்சியை வர்ணிச்சார். எங்க? எழுத்தாளர் சங்க மாநாட்டில் சொல்லிவிட்டு, நான் இவ்வளவு நேரமும் கலை இலக்கியத்தினுடைய வடிவங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இது பூரா இது ஒரு உருவகம். சொல்லிவிட்டு நான் கலை இலக்கியத்தினுடைய வடிவங்கள் பற்றி அதனுடைய அர்த்தம் என்ன? ஐயா, ஒரு முக்கியமான கருப்பொருளை சொல்லுவதற்கு அந்த வடிவம் தான், ஈவினிங் சூட்டு தான்னா போட்டுக்க. இந்த முக்கியமான பாடுபொருளை சொல்வதற்கு பாவாடை கட்டிட்டு போகணும்னா போய்க்க. எந்த வடிவத்தையும் பயன்படுத்த. வடிவங்களை பொறுத்தவரை நம்முடைய அமைப்பு மகா சுதந்திரத்தை தந்தது. பாருங்க, எங்க இருந்து எங்க வந்திருக்கோம். எங்களை போல பழைய ஆளுகள்லாம் உங்களுக்கு இந்த ரேப் பாடெல்லாம் நம்ம மேடையில் வரும்னு நினைச்சவா? நல்லா தானே இருந்துச்சு. தப்புன்னு தெரிஞ்சா பட்டுன்னு கேளு. இதை விட என்ன வேணும் முற்போக்கு?
இப்போ நான் சொல்லும்போது தப்புன்னு தெரிஞ்சா பட்டுனுக்கு எல்லாம் வேணும்னா இது கர்நாடக ஈஸில் வந்திருக்காங்க எடப்பாடி கிருஷ்ணா அப்படி சொல்லலாம். ஆனால் ரேப் அந்த இசை வடிவத்தில் விஷயம் என்ன தப்புன்னு சொன்னா சட்டுன்னு கேட்காதனாலதான் என் நாடு நாசமா போயிருக்கு. அதுதானே உண்மை. தீயவர்கள் எத்தனையோ தீமைகளை செய்ததால் இந்த நாடு நாசமாகவில்லை. நல்லவர்கள் கள்ள மௌனம் சாதிப்பதாலும் இந்த நாடு நாசமாகிறது. நீங்க வந்து விஷயம் நான் முக்கியமே ஒழிய வடிவம் அல்ல. இதுக்கு சோவியத் யூனியனிலிருந்து இப்படி ஒரு காட்சியை சொல்லி இது ஒரு உருவகமாக மாற்றினார் என்றால் அந்த மகத்தான தலைவருடைய ஆற்றலை தயவு செய்து நினைத்து பாருங்க. இன்னும் பல வகையான வடிவங்கள் வந்துச்சு இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம். இது ஒரு அறிவார்ந்த சபை என்கிற காரணத்தினால் நான் இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டி இருக்குது. இது இன்னொரு வடிவம் எடுத்தது. இப்ப கூட யாரும் கலைக்காகவே யாரும் பேசுறது இல்லை. ரொம்ப பளிச்சுன்னு ஜெயமோகன் கூட அப்படி பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அது வேற பாயிண்ட்ல பேசுறாரு. தமிழ்ல நாவலே வரலன்னு அப்படி ஒரு போர்டு போட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்பு. ஏன் என்ன விஷயம்னா அவர் எழுதுறது மட்டும்தான் நாவல்னு எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக தமிழ்ல நாவலே வரலன்னு இன்னைய வரைக்கும் பேசினார்ல நம்ம தமிழ் சொல்லணும். அவர் என்ன சொல்ற இப்படி சில நேரங்களில் பேசினாங்க. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தோம். ஆனா இப்ப பெரிய அளவுக்கு அந்த பேச்சு இல்லை, அந்த கேலி பேச்சும் இல்லை. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு. ஆனால் என்ன இருக்குன்னா கூர்ந்து கவனிங்க, இந்த நாடு எப்படி இருக்கு. பாபர் மசூதி இடிப்புல இருந்து திருப்பரங்குன்ற விவகாரம் வர, மதுரையினுடைய அந்த முருக பக்தர்கள் மாநாடு சோகால்டு மாநாடு நடத்தினாங்களே சங்கிகள் மாநாடு வர, மக்களை மதவெறியால் பிளந்து இந்த நாட்டையே நாசமாக்குகிற ஒரு மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் கேட்கிறேன், எத்தனை எழுத்தாளர்கள் எத்தனை கலைஞர்கள் இவற்றையெல்லாம் பாடுறாங்க, பேசுறாங்க, எழுதுறாங்க. நம்ம ஆளுங்க பல பேர் எப்படி இருக்காங்கன்னா இந்த மாதிரி தத்துவத்துக்குள்ளெல்லாம் போறது இல்லை, கலை இலக்கிய கோட்பா. ஆனா வம்பு தும்பு இல்லாத கவிதையா எழுதுறது. வம்பு தும்பு இல்லைன்னா என்னன்னா ஒரு கவிதை அது ஒரு ஒற்றை எறும்பு, அது ஒரு ஒற்றை எறும்பு ஆனாலும் வரிசையில் செல்கிறது. டாடா டாட் கவிதை. நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தேன், ஒற்றை எறும்பு எப்படா வரிசையில போகும்? அதுதாயா புதுமை. நான் இன்னும் ஒற்றுக்கொள்கிறேன், கூட ரசிக்கலாம். ஆனால் இந்த உலகம் இருக்கே, இது ஒரு கவிதையை மக்கள்கிட்ட கொண்டு வரீங்களே, அவங்களுக்கு இது மூலமா என்ன சொல்றீங்க? அதை விட இதுவும் இல்லைங்க. நாங்களும் கொஞ்சம் சித்தாந்தமா பேசுறோம். என்ன சித்தாந்தம்? வாழ்ந்து என்ன ஆக போகிறது? செத்து தொலைவோம். அடுத்து அடிச்சாரு, செத்து என்ன ஆக போகிறது? வாழ்ந்து தொலைப்போம். இரண்டாவது பகுதி நல்லா தானே இருக்கு. ஆனால் என்ன சிக்கல், ஏதோ போனா போகுதுன்னா வாழ்க்கையை பார்க்கிறது. வாழ்ந்து என்ன ஆக போகிறது? செத்து தொலைவோம். செத்து என்ன ஆக போகிறது? வாழ்ந்து தொலைப்போம். வாழ்க்கையை பற்றி இந்த பார்வை எப்படி சரியானதாக இருக்க முடியும் என்கிற கேள்வியை எழுப்பினால் அவன்தான் முற்போக்கு கலை இலக்கிய விமர்சகன். எனக்குள்ள வருத்தமெல்லாம் சமீப காலமாக தமிழ்நாட்டிலே கலை இலக்கிய விமர்சனம் என்பது படைப்பாக்க வந்திருக்கு. ஆனால் கலை இலக்கிய விமர்சனம் என்பது எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்பதை தயவு செய்து எண்ணிப்பார். இதெல்லாம் பிற்காலத்தில் உருவான இப்போ அந்த பேச்சு இல்லாட்டியும் கூட போஸ்ட் மாடர்னிசம் எனப்படுகிற அந்த பின்னை நவீனத்துவம் அது பல வகையாக வந்துச்சு. சர்ரியலிசம், எக்ஸிஸ்டன்சியலிசம், இது பற்றியெல்லாம் நம்முடைய தமிழ் மாநில மாநாட்டில் விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் என்ன குழப்பத்தையெல்லாம் உருவாக்குச்சு. நான் ஒரே வாக்கியத்தில் சொல்கிறேன், என்னையா பின்னை நவீனத்துவம்? பின்னை நவீனத்துவம் என்ன சொல்லுது என்றால், எதையுமே அகண்டமாக பார்க்காது. ஒரே வாக்கியம் சொல்லிட்டான். அது அவன் ஒரு வார்த்தை போட்டான், பெருங்கதையாடல் கூடாது. அதாவது ஒட்டுமொத்தமான சமுதாயம் எப்படி இருக்கிறது, அது எதை நோக்கி போகிறது என்று பார்க்காதே வெட்டி வெட்டி கூறு போட்டு போட்டு கடைசியா ஒரு மனுஷன்ல நில்லு. அந்த மனுஷன் அவனுடைய மன உலகம், அதை பத்தியே பாடு, பேசு, எழுது, போதும். இதை சொன்னது யார் தெரியுமா? கோயம்புத்தூர் தாமுயசா மாநாட்டிலே இந்த போஸ்ட் மாடர்னிசம் பற்றி அற்புதமான உரையாற்றிய ஒரு அரசியல் தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி. நமக்கு ஆட்ட வழிகாட்டிகள் எத்தகைய, எனக்கு ரொம்ப பெருமை. இப்போ நினைப்பேன் அவருடைய உரையை நான் தமிழாக்கம் பண்ணேன் அன்றைய தினம்.
அது நாங்கள் ஏற்கனவே இந்த தலைப்பில் தான் பேசின எஸ்ஏபிக்கு நல்லா தெரியும். இந்த தலைப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அன்றைய பொதுச் செயலாளர் கலை இலக்கியவாதிகள்கிட்ட போஸ்ட் மாடர்னிசம் பற்றிய ஒரு சரியான பார்வையை முன்வைத்தார். அத்தகைய வழிகாட்டல்கள் விஷயத்தை நீங்கள் வெறும் தனிமனித உளவியலாக கடைசியில் கொண்டு போய் நிறுத்துவீர்கள். உண்மை, நான் மறுக்கவில்லை, உளவியல் தேவை, உளவியல் இருக்கு. நீங்கள் நான் என்ன மறுக்கிறது? அகம் என்பது உண்டு. தமிழனுக்கு அந்த மரபு உண்டையா. அகம் 400 புறம் 400. எப்படி நம்மால் அப்பவே 2 உண்டியா? ஆனால் புறமே இல்லாத அகம் உண்டா? புறமே இல்லாத அகம் உண்டா? புற உலகே இல்லாத அகம் உண்டா? சமுதாயமே இல்லாத ஒரு ஒற்றை தனி மனிதன் தனித்தீவாக வாழ முடியுமா? வாழ்ந்திருக்கிறானா? கற்பனையாக சில நாவல்கள் ஆங்கிலத்தில் வந்திருப்பதை நான் அறிவேன். ஆனால் நடப்பு நாம் தயவு செய்து இந்த மாதிரியான இசங்களிலுக்கு மாறுபட்டு தான் நாம யதார்த்தவாதம், ரியலிசம் என்கிற இசத்தை அன்று முதல் இன்று வரை, இன்னும் சொல்ல போனா இடதுசாரிகளே சில பேர் சோசியலிச யதார்த்தவாதம் என்பது வாய்ப்பில்லை, இனி கிடையாது, அந்த கதை முடிஞ்சு போச்சு. 1991 சோவியத் யூனியன் சிதைஞ்ச உடனே சோசியலிசம் போச்சு. ஆகவே சோசியலிச யதார்த்தவாதமும் போச்சு. இல்லை, இது தவறான கருத்தோட்ட சொன்னவா அவர் இவர் அல்ல, ஒரு மிகப்பெரிய இடதுசாரி எழுத்தாளர். பெயர் முக்கியம் அல்ல, சிந்தனை தான் முக்கியம் என்ற காரணத்தினால் பெயரை சொல்லவில்லை. சோசியலிச யதார்த்தவாதம் என்பது இனி இல்லை, முடிந்து விட்டது சோவியத் யூனியனோடு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, சோசியலிச சிந்தனைங்கிறது சோவியத் யூனியனிலிருந்து பிறக்கவே இல்லை. ஆகவே சோவியத் யூனியனோடு முடிய போறதும் இல்லை. எல்லாரும் எல்லா பெரும் செல்வமும் எய்தலாலே இங்கே எல்லாரும் இல்லை, உடையாரும் இல்லை மாதோ. இப்ப இது எப்ப வந்துச்சு? இது சமத்துவ சிந்தனை என்பது இயல்பான ஒன்று. இது யதார்த்தவாதம் என்பது முக்காலத்தை பற்றியது. கடந்த காலத்தை பற்றிய யதார்த்தம் சரித்திர கதைங்கிறீங்க, சமகாலத்தை பற்றிய யதார்த்தம் சமூக கதைங்கிறீங்க, எதிர்காலத்தை பற்றிய யதார்த்தம் விஞ்ஞான கதைங்கிறீங்க. நாங்க அதோட ஒண்ணு சேர்த்து சொல்றோம், சமூக விஞ்ஞான கதை. அதுதான் என் சோசியலிச யதார்த்தவாதம். இந்த உலகம் நாளைக்கு நல்லதாக முடியும். ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல உலகம் இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவலங்களை எல்லாம் பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர வேணாம். முந்தைய உலகம் இதை விட மோசம். பல யுகங்களை கண்டுவிட்டது இந்த உலகம், மனித குலம். அவை இதை விட மோசமானது ஒளிந்து இன்றைக்கு இது வந்திருக்கிறது என்றால், இது ஒளிந்து இதை விட சிறந்த ஒரு சமுதாயம் பிறக்கும். அதற்கு நாங்கள் வைக்கிற பெயர் சோசியலிசம். நீ வேணா வேற பேரை வச்சுக்க, ஆனால் இந்த சமுதாயம் நிரந்தரம் என சொல்லாதே. ஸ்டேட்டஸ் குவோ இஸ். இதுவே நித்தியம் என சொல்லாதே. காரணம், இது நித்தியமாக இருந்தது இல்லை, மாறி மாறி வளர்ந்து வந்தது. ஆகவே இது நித்தியமாக இருக்காது, இதை விட ஒரு சிறந்தோம். அதை இப்ப கனவு கண்டு அதை பத்தி எழுதக்கூடாதுங்களா ஐயா? எழுதாத. ஏன்னா சோசியலிச யதார்த்தம் முடிஞ்சு போச்சு. ஆனா அதையெல்லாம் நாம எதிர்த்து போராடி, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இறுதியாக ஒன்றை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். இன்றைய சூழலில் யதார்த்தவாதிகள் என்றால் இன்றைய யதார்த்தம் என்ன என்பதை தயவு செய்து நாம் நெஞ்சிலே நிறுத்த வேண்டும். நான் பார்க்கிறேன் நம்முடைய படைப்புகள் அல்லது நம்முடைய எழுத்துக்கள்ல இந்த பாஜகவுடைய இந்துத்துவா பற்றி, அதனுடைய மதவெறி கோட்பாடு பற்றி மிக காத்திரமான, ஏன் சொல்ல போன ஆத்திரமான எழுத்துக்கள், பேச்சுக்கள் எல்லாம் வருது. ஆனால் இந்துத்துவத்தினுடைய சாரம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோமா? நான் சொல்லுகிறேன், இதுல ஒரு இப்ப நல்லா சொன்னார் செந்தில்நாதன் மதத்தை பற்றி. நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகலப்பட்டு ஒரே ஒரு விஷயம், கடவுள் இல்லை என்பது நாத்திகம். இல்லாத கடவுள் இத்தனை கோடி பேர் இதயங்களில் எப்படி இருக்கிறார் என விளக்குவது மார்க்சியம். இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, ஆனா இணைப்பு இருக்கு. கடவுள் இல்லை என்பதை மார்க்சியம் சொல்லுது, அதோட அது நிறுத்திக்கல. இல்லாத கடவுள் இத்தனை கோடி பேர் நெஞ்சிலே இருப்பது எப்படி? இந்த கேள்வியை எழுப்பி பக்தர்களையும் மத உணர்வு உள்ளவர்களையும் மத வெறிக்கு எதிராக திரட்டுவது. இந்துத்துவா என்கிற சொல்லிலே இருக்கக்கூடிய இந்து, அந்த பாதி சொல் பல பேரை குழப்பக்கூடிய ஒரு சூழல். நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது. அப்படியே பயன்படுத்தினாலும் இந்துத்துவா எனப்படுகிற மனுவாதம் அப்படி சொல்லிடுவேன்.
அந்த இந்துத்துவாவுடைய சாரம் என்ன? நான் தான் திரும்ப திரும்ப கேட்டேன். ஐயா, இப்ப நம்முடைய மேடையில் தானே உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் பத்தி பேசி பெரிய விவகாரம். ஒரு டிவி விவாதத்தில் என்னை பார்த்து பாஜக காரர் கூட கேட்கல, அதிமுக ஆதரவாளர் என்ன கேட்டார் தெரியுமா? அருணன், நீங்க எவ்வளவு வேடம் போட்டாலும் எங்களுக்கு தெரியும் தாமு எஸ்ஸா தான் என்னன்னா அதில் நீங்கள்லாம் இருக்கீங்க. அந்த தாமு எஸ்ஸாவில் தானே உதயநிதி வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் என சொன்னார், அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னார். நான் மெதுவாக சொன்னேன், ஏற்றுக்கொள்கிறேன். நான் மட்டும் இல்லையா, தாமு எக்காசாவே ஏற்றுக்கொண்டதியா. நீ என்னென்ன வழக்கு போட்ட, அவ்வளவு வழக்கு நாங்க எதிராடிக்கிட்டு இருக்கோம்யா. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவா இருக்கும், சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு. ஏன் இந்த இந்துத்துவாங்கிற சொல்லுல உள்ள சிக்கலை சொல்றேன். சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு. நான் நேரங்கிறது டீட்டெயில்ஸ்குள்ள. இப்போ ஒரு 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 உபன்யாசகருடைய பேச்சு வலைத்தளங்கள்ல பூரா வந்துகிட்டு, தயவு செய்து கிடைச்சா அதை பாருங்க. அவர் ரொம்ப கோபமா ஒருத்தர்கிட்ட, ஒரு ஆங்கர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, என்னங்க நாங்களும் இந்துக்கள் தானே, ஏன் உங்க வேதங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க? அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த சனாதனி, இங்க வாரு வேதங்களை பூரா எல்லா இந்துக்கும் சொல்லித்தர முடியாது. இவர் குழம்பிட்டாங்க, நானும் இந்து தானே, நீங்களும் இந்து தானே. அவர் சொன்ன பதில், நான் இந்து அல்ல, நான் சனாதனின்னார். இருக்கு, வந்துகிட்டே இருக்கு அந்த. அப்படின்னா சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு. இது ஒரு கலவை, இவருடைய பன்மைத்தன்மை. இங்கே இந்த நாட்டிலே பல மதங்கள் உள்ள பன்மைத்தன்மை உண்டு. இந்து மதத்துடைய விசேஷ நிலைமை என்னன்னா, அந்த மதமே ஒரு பன்மைத்தன்மை. அதுல இந்த சனாதனிகள், அவங்களுடைய பழைய பேரு வேத மதம். அப்படித்தான் மணிமேகலையில் இருக்கு, நீலகேசியில் இருக்கு. இவர் சொன்னாரு, நான் வைதிக மதத்தவன் தான் சொல்லுவேனே ஒழிய இந்து மதத்தவன் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன், இதையா வேணும், நாங்க சனாதனத்தை தான் எதிர்க்கிறோம் ஒழிய இந்து மதத்தை அல்ல. காரணம், மக்களுக்கு மத உரிமை உண்டு. ஆனா சனாதனம் என்பது இந்து மதத்துக்குள்ளே புகுந்து கொண்டு ஆதிக்க விளையாட்டு நடத்துகிறது, சாதியத்தை நிலைநிறுத்த பார்க்கிறது, பெண்ணடிமைத்தனத்தை நிலைநிறுத்த பார்க்கிறது, சமஸ்கிருத மயமாக்கலை நிலைநிறுத்த பார்க்கிறது. இந்த கூறுகளைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே ஒழிய ஒட்டுமொத்தமான இந்து மதத்தை அல்ல. அதை இப்போதைய தற்காலத்திய வேலையும் அல்ல. நான் மிக மிக சரியான பாதையில் சென்று கொள்றேன். என்னுடைய கவலை எல்லாம் இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்கள் இன்னும் எளிய முறையில், நான் கூட அடிக்கடி அந்த ஒரு வாக்கியத்தை கேட்பது உண்டு, எளிய விஷயத்தையும் சிக்கலாக்கி விடுவான் அறிஞன், சிக்கலான விஷயத்தையும் எளிமையாக்கி சொல்லுவான் கலைஞன். ஆனா இப்ப என்ன விவகாரம்னா, நம்ம கலைஞனும் அறிஞனாக பார்க்கிறோம், நாமளும் சிக்கலாக்க பார்க்கிறோம். எளிமையாக்குங்கள். எளிமை என்பது அழகினுடைய விரோதம் அல்ல. ஆனா ஒரு பொத்தாம் பொதுவா சொன்னாதான், நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அதுதான் பாரதியுடைய பாடல்கள் எது பொத்தாம் பொதுவா இருக்கியா, அவ்வளோ கான்கிரீட். ஆனால் அதனுடைய இலக்கிய அழகுக்கு எவன் போட்டி போட முடியும்? ஆனால் விஷயங்களை பழிச்சுன்னு சொல்வதில்லை, அதனுடைய உட்கூரை புடுங்கி எடுத்து எளிமையாக சொல்லுவது. இதுதான் முற்போக்கு கலைஞன் எழுத்தாளனுடைய வேலை. இல்லாட்டி குழப்பிக்கிட்டே இருந்தா இன்னங்க புரியல, ஐயா என் படைப்பை புரிகிற அளவுக்கு ஓம் புத்தி வளரணுமையான்னு சொன்னா நம்ம என்ன பண்றது? லாசா ராமாமிர்தம் ஒரு நூலுடைய முன்னுரையில் எழுதினார், என்னுடைய எழுத்துக்கள் சில புரியவில்லை என்கிறார்கள். இன்று புரியாவிட்டாலும் நாளை புரியும், நாளை புரியாவிட்டாலும் நாளை மறுநாள் புரியும், ஒரு நாளும் புரியாமல் போனால்தான் என்ன, முடிச்சுட்டார். முன்னுரையில் இருக்கு, நம்ம இதெல்லாம் எடுத்து கையாண்டு இருக்கோம். முற்போக்க எழுத்தாளர்கள் இன்றைய வாழ்வினுடைய யதார்த்தம். எவ்வளவு பெரிய ஆபத்து இன்றைக்கு இந்தியாவை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சனாதன ஆட்சி 11 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடக்கிறது. அதற்கான எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கும் கேரளாவிலும் இருக்கிற காரணத்தினால் இந்த 2 மாநிலங்களை குறிவைத்து அவர்கள் எப்படி தாக்குகிறார்கள்? இந்த உண்மையை சொல்ல வேண்டாமா முற்போக்கு எழுத்து? இந்த உண்மையை சொல்ல வேண்டாமா முற்போக்கு படைப்பு? இன்னும் ஒன்றை சொல்லி முடிப்பேன். இது சனாதனம் என்பது வெறும் சனாதனமா இல்லாத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இங்கே சனாதனம் பெருமுதலாளித்துவத்துடன் கைகோர்த்து வருகிறது. சனாதனிகளுக்கும் அதானிகள் அம்பானிகளுக்கும் இடையிலான அந்த கள்ள உறவு அல்ல, நேரடி உறவு. அதை நாம் எடுத்து சொல்லுகிறோமா? எந்த அளவுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம்? ஒண்ணுமே இல்லைங்க.
2 நாளைக்கு முன்னாடி போன வாரம் நினைக்கிறேன், ஐயாவுக்கு தெரியும், அப்படி ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் தேர் திருவிழா பார்த்தா 300 பேர் 400 பேருக்கு காயம், ஒரே நெருக்கடி நெரிசல். பிறகு உள்ள வருது செய்தி, தேர் வந்துக்கிட்டே இருந்துச்சான், டபக்க நிப்பாட்டாங்களாம். அதனால நெரிசல். ஏன் நிப்பாட்டான்? அதானி இன்னும் வரலையா, அவர் வந்து இழுத்தா தான் தேர் வரும்ட்டாங்க. இந்த ஆட்சி ஆண்டவனுக்கு தருகிற முக்கியத்துவத்தை விட அதானிக்கு தருகிறது. நன்றி, வணக்கம்.